என்னோட வீடியோவை ரிலீஸ் பண்ணது அஷ்மிதா தான். ஸோ அவங்க என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பேசுற நிலைமை ஆயிடுச்சு. ஏங்க நேம் ஸ்பாயில் பண்றதுக்கு அவங்க என்ன கிரியேட்டா பண்ணாங்க? அவர் ஒரு தப்பு பண்றாரு, தப்பு பண்ண வீடியோ தானே இது பண்ணாங்க. இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்பாயில் பண்றதுக்கு போகலையே பண்ணலைல. அஃப்கோர்ஸ் அதுக்கு அவரு சொல்ற ஒரு பதில் என்னன்னா, உனக்கு என் கூட வாழ பிடிக்கலன்னா நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் திருப்பி ஒண்ணா சேர்ந்து வாழ்றோம். நீ அகைன் டிவோர்ஸ் கேட்டுக்கலாம், இல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அவங்க சொல்றாங்க இல்லையா? அவங்க இன்டர்வியூல அந்த அஸ்மிதா சொல்றாங்க. ஒரு உச்சக்கட்ட ஒரு கோவத்துல பண்ண மாரி தானே அவங்க சொல்றாங்க. பட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? அவர் அடிச்சது, அது எல்லாமே நம்ம கண்ணாலேயே வீடியோல பார்க்குறோம். அந்த ஒரு ப்ரூஃப் அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. அது எல்லாமே பார்க்குறோம். அப்போ அப்படி ஒரு கோபம் இருக்கிறவங்க கிட்ட வந்து எப்படி வந்து இவங்க வந்து ஒரு ஒரு கன்சர்ன் இவருக்கு வந்து நம்ம பேசணும். பேசுறதுக்கே ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கே அவருக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா? அத பொறுமையா கேட்கணும். பேசினாலே அடிப்பேங்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி தப்பிப்போம்?